இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அத்தை. என்ன பிரச்சனை? லட்சுமி காணுங்க. ஏய், என்னடி சொல்ற? என்ன உளற? அவ எங்க போனா? என்னம்மா முறைக்கிற? லட்சுமி இங்க இல்ல. அந்த கஜேந்திரனுக்கு லட்சு பொண்டாட்டி ஆக மாட்டா. நீங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் நான் பாட்டி கிட்ட சொல்லிட்டேன். சி, நீ ஒரு பொம்பளை தானே, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா. அவ வாழ்க்கையை நீ அவங்க கூட சேர்ந்து நாசம் பண்ண பாக்குறியே, இதெல்லாம் நியாயமா? உனக்கு எப்படி இப்படி எல்லாம் பண்ண மனசு வந்தது? அந்த மோகனவள்ளி சொன்னா கூட உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம போச்சே. பாட்டி, என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அது இந்த வீட்ல நான் சொல்லி என்ன நடக்குது நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஆம், எனக்கு அவங்க சொல்றதை கேக்குறத தவிர வேற வழியே தெரியல. ஆம், சரி, இப்ப லட்சுமி எங்க பாட்டி? நம்ம பேசி வேற நல்ல மாப்பிள்ளையா இதே மனவரையில நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அடச்சி, வாய மூடு நீ. இனியும் உன் பேச்ச நம்பி ஏமாறதுக்கு வேற ஆளை பாரு. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடி. இவன் நல்லவ மாதிரி வந்து நடிச்சு கேப்பாளா? அத நம்பி லட்சுமி எங்கேன்னு சொல்லணுமா இவளுக்கு? போடி போக்கத்தவிட. உங்க சாயம் மொத்தமா வெளுத்து போச்சு. இனிமே வாய திறந்து ஏதாவது பொய் சொன்ன வாய உடச்சு விடுவ. பாத்துக்க, பேச வந்துட்டா. இங்க பாரு குட்டி, அம்மா கேக்குறல்ல, தயவு செஞ்சு லட்சுமி எங்கன்னு சொல்லுடா. இந்த விஷயம் மட்டும் மோகனவல்லிக்கு தெரிஞ்சா உன் பாட்டி என்ன கொன்னே போட்டுடும். ப்ளீஸ் டா சொல்லு. லட்சுமி அவ கேக்குற. டேய் ப்ளீஸ் டா, சொல்லுடா சொல்லுடா. எனக்கு தெரியும், ஆனா சத்தியமா சொல்ல மாட்டேன். என்ன மாமா, லக்ஷ்மியே போயிட்டா, சும்மா சொல்லக்கூடாது. உன்னை பார்த்தா அப்படியே கோமாளி மாதிரியே இருக்கு. மனமேடையில நீ அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். லட்சுமி வரப்போறது இல்ல. என்ன வாய் கொழுப்பு பத்தியா? இவனை கேட்டா லட்சுமி எங்க இருக்கான்னு தெரியும். போ, போய் கேளு போ. டேய் இங்க வா. என்ன வாடா சொல்ற? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. டேய் வாடா அண்ணா, இப்படி வா. டேய் பைரவா, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். மரியாதையா லட்சுமி எங்கன்னு சொல்லிடு. இல்லைன்னா என்ன பண்ணுமன்னு எனக்கு தெரியாது. நீ என்ன வேணா பண்ணிக்க, ஆனா நான் சொல்ல மாட்டேன். டேய் பைரவா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை கொன்னே போட்டுருவேன். இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? என்ன மிரட்டுறியா? எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் உன் முன்னாடி நிக்கிறேன். உன் மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் நான் இல்ல. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? என்ன பண்றோம்? டேய் டேய், விடுடா விடுடா. என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்க? ஊர்க்காரங்க பார்த்தா தப்பாயிடாது. இவனை அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல அந்த லட்சுமியை எங்க இருந்தாலும் தேடி கூட்டிட்டு வா. இப்ப அதான் முக்கியம். லட்சுமி அந்த நல்லூர் அம்மனோட குழந்தை. நீங்க தலைகீழ நின்னாலும் அந்த ஆத்தா நீங்க நினைக்கிறத நடக்க விட மாட்டா. டேய், அவளை தேடி கண்டுபிடிச்சி எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து கஜேந்திர மாமாவை தாலி கட்ட வைக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு கச்சேரி. நீ போடா. டேய் அண்ணே, லட்சுமி தப்பிச்சு போயிட்டாடா. அண்ணே என்னன்னு சொல்றீங்க? ஆமாடா, அவ எந்த பக்கம் போயிருந்தாலும் இந்த ஊரை தாண்டி இருக்க முடியாது. போ, நம்ம ஆளுங்களை அழைச்சிட்டு போய் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அவ இங்க இருந்தாகணும். நான் பாத்துக்கிறேன்.